கைஸ் வணக்கம். நான் கௌதம் கூட நம்ம ஒரு மவினஸ் ரைடர்ஸ் காசுங்க. இதோட சொல்லணும் அப்படின்னா சத்தியமங்கலம் மெயின் ரோட்ல சேவூருக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு 4 கிலோமீட்டர் நம்ம ஷோரூம்ல கேட்டாரு. நம்ம ஒரு 5 வருஷம் யூஸ் கார் பண்ணிருக்கோம். ரொம்ப தெளிவான கண்டிஷன், தெளிவான கண்டி எடுத்து பக்காவாக பண்ணிட்டு இருக்கோம். நம்ம 3 செக் பாயிண்ட் செக் பண்ணி அந்த வகையில் நிறைய கஸ்டமர் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட ஆட்டோமேட்டிக் கார் கேட்டிருந்தீங்க. அது கொஞ்சம் லோ பட்ஜெட்டில் எல்லாத்துக்குமே தெரியும். மாருதி பொறுத்தவரை அதுவும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்கும், ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும், ரீசேல் வெளியே நல்லா இருக்கும். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கும் சர்வீஸ் காஸ்ட் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், சர்வீஸ் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கும் ஒரு அது சர்வீஸ் எக்ஸ்பென்சிவ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கும் உங்களுக்கு சிட்டி டிரைவிங்க்கு லேடிஸ் நீங்கள் புதுசாக வண்டி ஓட்டி பழகுறீங்க அப்படின்னா கம்பல்சரி ஆட்டோமேட்டிக் ரொம்பவே நல்லா இருக்கும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கும் சிட்டி டிராவலிங்கில் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறாங்க. ஆஃபீஸ் டு வீடு டு ஆஃபீஸ் பண்ணுறவங்களுக்கு சிட்டி டிராஃபிக்கில் கீர் வண்டி ஓட்டுறது ரொம்பவே சிரமமாக இருக்கும். ஸோ அந்த சிரமத்தை போக்குற வகையில் நம்ம கொண்டு வர வண்டி தான் மாருதி A-Star VX வேரியண்ட்டுங்க. உங்களுக்கு ABS, பவர் விண்டோ, பவர் ஸ்டீரிங், சென்ட்ரல் லாக், ரிமோட் கீ, அதேமாதிரி இன்பில்டாக MP3 பிளேயர் வந்துடும். உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோமேட்டிக் CVT கீர் பாக்ஸ் வரும். உங்களுக்கு வண்டி ரொம்ப தெளிவாக குவாலிட்டியாக இருக்குது. பார்த்துக்கங்க, வண்டியில் டென்ட் ஸ்க்ராட்ச் எதுவுமே இருக்காது. 2012 மாடல், 2 ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க. வண்டி ரொம்ப தெளிவாக க்ளீனாக நீட் அண்ட் பர்ஃபெக்டாக இருக்கும். ஒரு தெளிவான வண்டி, அதுவும் ஆட்டோமேட்டிக்கில் மாருதி. அதாவது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கில் நீங்கள் எந்த பிராண்டில் எந்த மாதிரி வண்டி வாங்கினாலுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்களாக்கும் மைலேஜ் ட்ராப் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது, பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் மாருதியை பொறுத்தவரை எல்லாத்துக்குமே தெரியும் மைலேஜ்னா வந்து எப்பயுமே மாருதி கிங்கு. ஸோ அந்த வகையில் எந்த வண்டியுமே பார்த்தீங்களாக்கும் மைலேஜ் நல்ல மைலேஜ் கொடுக்கும் உங்களுக்கு. ஆட்டோமேட்டிக் வண்டியில் நீங்கள் எந்த பிராண்டில் எந்த வண்டி எடுத்தாலுமே ஒரு 15 கீழே, அதேமாதிரி 12 to 13 தான் மைலேஜ் கிடைக்கும், கம்பல்சரி கிடைக்கும். பட் மாருதியை பொறுத்தவரை அதுவும் A-Star சரி, அதேமாதிரி செலிரியும் சரி, ஆட்டோமேட்டிக்கில் மைலேஜ் கொஞ்சம் கூட கொடுக்கும், நல்லா இருக்கும், வண்டியும் நல்லா இருக்கும், கூடையும் கொடுக்கும். அதேமாதிரி இந்த பாடி குவாலிட்டி சரி, இந்த பில்ட் குவாலிட்டி சரி வேற பிராண்டில் வரவே வராது உங்களுக்கு. மாருதியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவான வண்டி, ரொம்ப ஸ்ட்ராங்கான வண்டினா வந்து உங்களுக்கு மாருதி A-Star தான். அவ்வளோ அருமையாக இருக்கும் வண்டி. ஸோ அந்த வண்டி ஃபுல்லாக பார்த்துடலாம். நான் வண்டி எப்பயும் போல வண்டி ஸ்டார்ட் பண்ணி காமிச்சிடுறேன் பாருங்க. மாருதி A-Star VX வண்டிங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்களாக்கும் பிரேக் மட்டும் அப்ளை பண்ணிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ வந்து பவர் விண்டோ வந்துடுது, 4மே பவர் விண்டோ வந்துடுது, பவர் ஸ்டீரிங் வந்துடுது, ABS பிரேக் வந்துடுது, உங்களுக்கு இன்பில்டாக MP3 பிளேயர் வந்துடுது. உங்களுக்கு இப்போ வந்து பார்த்தீங்களாக்கு நம்ம பார்க்கிங் மோடில் வச்சுருக்கோம். ஜஸ்ட் வந்து CVT கீர் பாக்ஸ் இது உங்களுக்குங்களா, சரிங்களா. இது வந்து நம்ம பார்க்கிங் வச்சுருக்கோம். அடுத்து ரிவர்ஸ், நியூட்ரு, இது வந்து டிரைவ் மோடு உங்களுக்கு வரும். ஸோ அது மாதிரி ஹில்ஸில் ஓட்டுறதுக்கு, லாங்கில் ஓட்டுறதுக்கு, லோக்கல் ஓட்டுறதுக்கு, ஸோ ஏற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கீர் பாக்ஸ் வந்துடும். ஸோ அருமையாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. 2012 மாடல், 2 ஓனர் கண்டிஷனில் இருக்க வண்டி இப்போ ரன்னிங்கில் இருக்குங்க. ஸோ வந்து இப்போ நம்ம பிரேக்கும் முடிச்சிருக்கோம். பிரேக் நம்ம அப்ளை பண்ண அவசியமே இல்லை, பார்க்கிங் மோடில் தான் போட்டிருக்கோம். ஸோ ரொம்ப தெளிவாக இருக்குது. அதேமாதிரி நம்ம இன்டீரியருமே பாருங்கள், ரொம்ப ஜெனுவான க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. யாருமே குறைய சொல்ல முடியாத தெளிவாக இருக்கும் உங்களுக்கு. எப்பயும் போல தான் நான் AC ஆன் பண்ணி காமிச்சிடுறேன். AC கூலிங்குமே இதை பாருங்கள், ரொம்ப நீட்டாக குவாலிட்டியாக இருக்கும், ரொம்ப சில்லுன்னு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 மினிட்ல நீங்கள் கிளாஸ் கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபுல்லாக ஃப்ரீஸ் ஆகிருங்க, அந்தளவுக்கு வண்டி குவாலிட்டியாக இருக்குது உங்களுக்கு. இன்ஜின் குவாலிட்டி நல்லா இருக்குது, சின்னதாக இன்ஜின் நாய்ஸ் எதுவுமே இல்லை, ரொம்ப தெளிவாக இருக்குது, கூலிங் சூப்பராக இருக்குங்க. ஸோ அது சம்மர் டைம் ஸ்டார்ட் ஆகிருச்சு, கண்டிப்பாக நீங்கள் வெக்கேஷன் போவீங்க. அது ஆட்டோமேட்டிக்கில் புதுசாக ஓட்டி பழகிறவங்களுக்கு கம்பல்சரி AC தேவைப்படும். இந்த வண்டி ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ வண்டி ரொம்ப தெளிவாக நீட்டாக குவாலிட்டியாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. எப்பயும் போல தான் நம்ம இன்ஜின் ரூம் ஓப்பன் பண்ணி காமிச்சிடலாம். எப்போயுமே நம்ம சொல்கிறது தான், ஒரு வண்டி நீங்கள் புதுசாக வாங்குறீங்க, அதாவது செகண்ட்ஸ் வாங்கினாலும் சரி, புது வண்டி வாங்கினாலும் சரி, அந்த வண்டியோட இன்ஜின் ரூமு அதேமாதிரி ஃப்ரண்ட் வச்ச உள்ளே பார்த்தாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ரீப்ளேஸ்மெண்ட் இருக்குது, ஆக்சிடென்ட் ஹிஸ்டரி இருக்குது, எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இன்ஜின் ரூம் தான் ரொம்ப மஸ்ட்டு ஒரு வண்டியில். ரொம்ப தெளிவாக நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இன்ஜின் ரூம்னு. இன்ஜின் ரூம் பாருங்கள், புது வண்டி மாதிரி ரொம்ப தெளிவாக இருக்குது. ஸோ இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே நல்லா இருக்குங்க. எங்கேயுமே அடிபாடி ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாது. 2 பேஸ்ட் ஒரிஜினல் பேஸ்ட். இது உங்களுக்கு ABS சிஸ்டம் வந்துடும். உங்களுக்கு ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் கேஜ் நம்ம காமிச்சிடலாம். அதேமாதிரி கீர் பாக்ஸ் ஆயிலுக்கு இதுக்கான லிவர் இங்கே தனியாக இருக்குது. இது வந்து உங்களுக்கு இன்ஜின் ஆயில் லிவர், உங்களுக்கு பேட்டரி வந்துடுது. ஸோ எல்லாமே நீட்டாக இருக்குது. 2 போஸ்ட்டுமே ஒரிஜினல் போஸ்ட் தான். இன்டீரியர் எல்லாமே ரொம்ப தெளிவாக இருக்கும். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கும் ஆயில் கேஜ் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். ஆயில் புது ஆயிலாக மாற்றிருக்கு. ஒயிட் ஸ்மோக், பிளாக் ஸ்மோக் அந்த மாதிரி எந்த விதமான எதுவுமே கிடையாது. ரொம்ப நீட்டாக குவாலிட்டியாக இருக்குங்க. நான் மைக்கையுமே பக்கத்தில் கொண்டு போயிடுறேன், நீங்கள் என்ன பாருங்கள். ஸோ நான் மைக்கையுமே கொண்டு போயிட்டேன். ஸோ எந்த விதமான நாய்ஸுமே இருக்காது. இன்ஜின் சவுண்டு, பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ஸ்மூத்தாக இருக்குங்க. எடுத்தால் ரெடி டு டிரைவ், நீங்கள் ஓட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது இன்ஜினு. ஸோ நான் தாராளமாக நீங்கள் வந்து புதுசாக ஓட்டி பழகிறவங்களுக்கு ஆட்டோமேட்டிக் நடக்குமா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா புதுசாக ஓட்டி பழகிறவங்க கீர் வண்டி ஓட்ட முடியாது, ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகும் உங்களுக்கு. பட் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கில் ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். இன்னொரு விஷயம், ஆட்டோமேட்டிக் நீங்கள் எங்கிட்ட எடுத்தாலும் சரி, இல்லை எங்கே போய் எடுத்தாலும் சரி, ஆட்டோமேட்டிக் வண்டியில் நம்ம மேஜராக கவனிக்க வேண்டியது கீர் பாக்ஸ் தான். அந்த கீர் பாக்ஸ் ஆயில் இருக்கு இல்லைங்களா, அது ஆயில் மட்டும் நீங்கள் கவனிக்க முட்டிங்க, ப்ராப்பராக சர்வீஸ் பண்ண முட்டிங்க அப்படின்னா கீர் பாக்ஸ் போயிடும். ஸோ அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். எப்பயுமே ஆட்டோமேட்டிக் வண்டி பொறுத்தளவில் கீர் பாக்ஸ் ஆயில், இன்ஜின் ஆயில், கூலண்ட் ஆயில். ஆட்டோமேட்டிக் வண்டியும் கிடையாது, பொதுவாக எந்த ஒரு வண்டி எடுத்தாலுமே மெயின்டைன் பண்ணுறது தான் நம்ம வண்டியோட குவாலிட்டி இருக்குது. எப்பயுமே வண்டி வந்து நம்ம எவ்வளோ மெயின்டைன் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி வண்டியோட உங்களுக்கு குவாலிட்டி பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும்.
தைரியமாக நீங்கள் நம்பி எங்கேயும் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ வண்டி ரொம்ப தெளிவாக இருக்குது. வண்டி இப்பயுமே ரன்னிங்கில் தான் இருக்குது. வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. ரொம்ப தெளிவான கண்டிஷனில் இருக்குது. அருமையான வண்டி. அதுவும் வந்து பார்த்தீங்களாக்கும் 2 ஓனர் கண்டிஷனில் 2012 மாடல். எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டில் இருக்குது. கிலோமீட்டருமே 86,000 கிலோமீட்டர் வண்டி பெரிய ஓடி இருக்குது. ரொம்ப நீட்டாக பாடி குவாலிட்டி, டயர் பாயிண்ட், எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டில் இருக்குது. ஒரு தெளிவான வண்டி வேணும், அதுவும் ஆட்டோமேட்டிக் வண்டியில் வேணும், ஆஃப் பண்ணிடுற வண்டியில் நான் இப்போ. அதுவும் ஒரு குவாலிட்டியான வண்டி வேணுன்றவங்க மாருதி ஏஸ்டார் VXi ஒரு ஃபுல் ஆப்ஷன் வண்டி மிஸ் பண்ணிடுறாங்க. தெளிவான கண்டிஷனில் இருக்குது. மார்க்கெட்டில் 2.5 லட்ச ரூபாய்க்கு எங்கேயுமே வந்து கிடையாது. இந்த வண்டி நம்ம கொடுக்குற வெறும் 2,24,000 வெறும் 2,24,000. இதுவுமே ஃபிக்ஸட் பஸ் கிடையாது, நெகோஷியபிள் தான். நேரில் வாங்க, டேரக்டாக கஸ்டமர் பேசி எடுத்துக்கலாம். அருமையான வண்டி, ரொம்ப தெளிவாக இருக்குது. நீங்கள் லோக்கலாக இருக்கீங்க அப்படியே அந்த வண்டி நம்ம ஒரு 1.5 லட்ச ரூபா ஃபினான்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ ரொம்ப தெளிவான வண்டி, ஆட்டோமேட்டிக்கில் VXi ஒரு ஃபுல் ஆப்ஷன் வண்டி. நம்ம ரைடர்ஸ் கார்ஸ் இந்த கார் அவைலபிள். வந்து ஓட்டி பாருங்க, கம்பல்சரி உங்களுக்கு வண்டி பிடிக்கும். அருமையான வண்டி, யூஸ் பண்ணிடுறாங்க. தேங்க்யூ.